Baby mama what badanga. Baby mama pawo. Baby mama wanano. அடிச்செல்லத்தாங்க குட்டி பட்டு என்னமோ தெரிலங்க. அண்ணனுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க குழந்தைங்க வரைக்கும் பாருங்கள், அங்கே ஒரு ஸ்கூலே வந்து ஓடி வருது அவரை பார்த்துட்டு. இந்த அளவுக்கு அன்பை சம்பாதிச்சு வச்சுருக்கிற ஒரு மனுஷன் மேலே தொடர்ந்து புகார்களா அவருக்கு வந்து எவ்வளோ நெருக்கடி, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துயரங்கள். அது இல்லாமல் இப்போ நேற்றுலேருந்து அவருக்கு எவ்வளோ சங்கடம்னா, இப்படி ஒரு டர்ட்டியாக அது பாலிட்டிக்ஸா அல்லது வேறு என்னன்னு சொல்ல தெரியலேங்க. அந்த ஜனநாயகன் இல்லீகல் ரிலீஸு எப்படிங்க ஒருத்தருடைய உழைப்பை அந்த அளவுக்கு இது பண்ணிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியலங்க. உங்களால் தான் நான் வளர்ந்தேன். அதனால் என்ன வச்சு நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னடா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாகவே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அது உண்மையாகவே அத்தனை மக்களோட உழைப்பு, ஒரு எதிர்பார்ப்பான ஒரு படம் இந்த மாதிரி ஒரு இதாக ரிலீஸ் ஆனது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் தாங்க. அதுவும் மெயினாக விஜய் அண்ணாவுக்கு அது எந்த அளவுக்கு வழியை கொடுத்துருக்கும் மேற்கொண்டுன்னு தெரியல. பட் அவர் இந்த தேர்தல் இதையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி இடையிடையில் வரக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்கள், அவர் வர்ற வழியில் அந்த பெண்கள் மற்றவங்கெல்லாம் நின்று கையசைச்சதும் ஒரு ஸ்லோ பண்ணி அவங்கள பார்த்து நிறுத்தி அன்பாக பேசிட்டு அப்புறம்தான் வந்து அவர் மூவ் ஆகுறாருங்க. இந்த அளவுக்கு அன்பு வேறு யாருக்குமே வராதுங்க. இருக்கலாங்க, நிறைய பேரை கம்பேரிஷன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த நடிகர்கள் இப்படி கூட்டம் வந்தது, இந்த நடிகர்களுக்கு கூட்டம் வந்தது, கூட்டமெல்லாம் ஓட்டாகுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மக்கள் அந்த கூட்டத்தை எல்லாம் ஓட்டாக்கி காட்டுவாங்க. பேசின வாய்களுக்கெல்லாம் ஒரு பூட்டை போடுவாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். நாங்கள் வந்துட்டு விஜய் அண்ணாக்காக கேம்பெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆன்லைனில். தயவுசெய்து அவர் வந்து நம்ம வீட்டு பிள்ளையாக நம்ம ஏற்றுக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு சகஜமாக அவர் கூட அவர் நம்ம முன்னாடி இல்லைனாலும் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு இது இருக்குது. நம்மளுக்கு அந்த ஃபீலிங் இருக்குங்க, அந்த பாண்டிங் இருக்குங்க. எங்கள் அண்ணங்கிட்ட நான் பேசுகிறேங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்க. அது யாருக்குமே புரியாது. ஸோ vote for விஜய் அண்ணா, vote for டிவிகே. நன்றி.